ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம எல்லோருக்குமே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாளராக ஆகணும் அப்படிங்கிற ஆசை எல்லோருக்குமே இருக்குங்க. நாம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், மிகப்பெரிய சாதனையாளராக மாறணும்னா நம்ம என்னங்க பண்ணணும்? அப்போது நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் திறமை இருக்கணும். நமக்குள்ளே என்ன திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்சி நாம் அதில் பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளாலையும் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு செலிப்ரிட்டியாக கூட மாற முடியும். ஆனால் இப்போ நமக்குள்ளே என்ன திறமை இருக்குன்னு நமக்கே தெரியலையே, நாம் என்ன பண்ணுறது? அப்படி தானே சொல்கிறீங்க? அது மட்டும் இல்லைங்க, நாம் ஒன்றும் மிகப்பெரிய வெற்றிகளை அடையணும்னா ஆசைப்படலைங்க. ஒரு ஆவரேஜான வாழ்க்கையில் வாழக்கூடிய மனிதர்களை விட ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை தான் நான் வாழணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதையும் நம்மளால் கண்டிப்பாக அடைய முடியுங்க. அதுக்கு நான் சொல்கிற இந்த 5 விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுங்க. ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ்கிற மனிதர்களை விட மேம்பட்ட வாழ்க்கையை நம்மளால் கண்டிப்பாக வாழ முடியும். இந்த 5 விஷயம் ஃபாலோ பண்ணுறதுக்கு நமக்கு பெருசாக திறமைகளெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. ரொம்பவே ஈஸி தான். இப்போ நான் சொல்ல போகிற இந்த 5 ஸ்கில்ஸ் மட்டும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளாலையும் வெற்றிகரமான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பங்க்சுவாலிட்டிங்க. அதாவது நம்ம எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு சரியான நேரத்துக்கு நம்ம போகணுங்க. ஒரு 8:30 மணிக்கு நம்ம அங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஷார்ப்பாக நம்ம அந்த 8:30 மணிக்கு அங்கே கரெக்டாக இருக்கணுங்க. ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போனால் என்ன, இல்லை ஒரு 8:35க்கு போனால் என்ன, இல்லை ஒரு 10 நிமிஷம் லேட்டாக போனால் என்ன அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாதுங்க. அப்படி நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் போகவே முடியாதுங்க. இப்படி ஒவ்வொரு முறையுமே நம்ம போக வேண்டிய இடத்துக்கு ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் அப்படின்னு நம்ம தொடர்ந்து லேட்டாக போக ஆரம்பித்தோன்னா நாம் ஒரு சராசரியான வாழ்க்கையை தாங்க நம்மளால் வாழ முடியும். நாம் கரெக்டான டைமை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயந்தாங்க. ஆனால் நிறைய பேர் இந்த டைமை ஃபாலோ பண்ணுறதே கிடையாதுங்க. அதனால தான் அவங்கெல்லாம் சராசரியாக வாழ்கிற வாழ்க்கையை விட கம்மியான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால் இந்த டைமை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணுங்க. கரெக்டாக 5 மணிக்கு எழணும் அப்படின்னா 5 மணிக்கு எந்திரிச்சிடுங்க. இல்லை 4 மணிக்கு எந்திரிக்கணுன்னா கரெக்டாக 4 மணிக்கு எந்திரிச்சிருங்க. சரி, நம்ம இதை ஃபாலோ பண்ணுறோம், மற்றவங்க எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்காதீங்க. அது நம்மளோட பிரச்சனை இல்லைங்க. நம்ம லைஃப்பில் வெற்றி அடையணும்னா நம்ம இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ பங்க்சுவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட், டூயிங் லிட்டில் எக்ஸ்ட்ரா. அதாவது வழக்கமாக நம்ம என்ன வேலைகள் செய்கிறோமோ அதை விட கூடுதலான சில வேலைகள் நம்ம செய்ய ஆரம்பிக்கணுங்க. நாம் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் கொஞ்சம் அதிகமான எஃபோர்ட்டை போடணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். உங்களால் ஒரு 3 கிலோமீட்டர் நீங்கள் வாக்கிங் போகிறீங்க தினமும் அப்படின்னா நீங்கள் அடுத்த நாள் ஒரு 3 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவாக நடக்க முயற்சி பண்ணுங்கள். இல்லை உங்களால் 1 நிமிஷம் வரைக்கும் தொடர்ந்து ஸ்கிப்பிங் பண்ண முடியும் அப்படின்னா அதை விட ஒரு 1.5 நிமிஷம் வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக பண்ண முடியுமான்னு பாருங்கள். இது மட்டும் இல்லைங்க, நம்மளால் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நம்ம டெய்லி பண்ணுறோமோ அது எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையுமே நம்ம செய்கிறத விட கொஞ்சம் அதிகமாக நம்ம செய்ய ட்ரை பண்ணணுங்க. இப்படி நம்ம பண்ண ஆரம்பித்தாலே இதோட ரிசல்ட்டு கூடிய சீக்கிரமே நம்ம பார்க்கலாங்க. தேர்ட் பாயிண்ட் என்னென்னா குட் பாடி லாங்குவேஜுங்க. நாம் பல சாதனையாளர்களையும் பல வெற்றியாளர்களையும் பார்த்துருப்போம். அவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஒரு வெற்றி அடைந்த மனிதன் எப்படி இருக்காங்களோ அவங்கள மாதிரி நாமளும் இருக்க ஆரம்பிக்கணுங்க. அதுக்கப்புறம் வெற்றி நம்மளை தேடி தானாக வரும். ஃபஸ்ட்டு நாமளை ஒரு செலிப்ரிட்டியாக ட்ரீட் பண்ணணுங்க. நம்மளோட பாடி லாங்குவேஜ் அப்படி தான் இருக்கணும். ஒரு வெற்றி அடைந்த மனிதன் எப்படி இருப்பாங்களோ அப்படி இருக்கணுங்க நம்மளோட பாடி லாங்குவேஜ். நம்ம பெரிய பெரிய செலிப்ரிட்டியோட அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருப்போம், இல்லைன்னா ஆடியோ ரிலீஸிங் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்துருப்போம். அங்கே இருக்கக்கூடிய செலிப்ரிட்டிஸ் ஒரு 4 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ரோலேயே உட்காந்துருப்பாங்க. ஏகப்பட்ட கேமராஸ் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இருந்தாலும் அவங்கெல்லாம் ஒரு நிமிஷம் கூட அவங்க சேரில் இப்படி அசால்ட்டாக உட்காந்துருக்க மாட்டாங்க, இல்லை கூன் போட்டும் உட்காந்துருக்க மாட்டாங்க, அப்படி இல்லை ரொம்ப டயர்டாக கூட உட்காந்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம யாரையுமே பார்த்துருக்கவே மாட்டோம். எப்போதுமே அந்த செலிப்ரிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா கம்பீரமாக உட்காந்துட்ருப்பாங்கங்க. நான் அதை நிறைய ஃபங்க்ஷன்ஸில் கவனிச்சிருக்கேன். சப்போஸ் நீங்கள் அதை கவனிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது செலிப்ரிட்டிஸை கண்டிப்பாக கவனித்து பாருங்கள், அவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு. சரிங்க, நம்ம செலிப்ரிட்டியை விட்டுடலாம். நம்ம படித்த ஸ்கூலோட பிரின்ஸிபல் ஆகட்டும், இல்லை நம்ம ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் இருக்கக்கூடிய மேனேஜர் ஆகட்டும், ஸோ இவங்களெல்லாம் நம்ம கவனித்து பார்த்தோன்னா இவங்களோட பாடி லாங்குவேஜஸ் எல்லாம் இவங்க கம்பீரமாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்க எப்பவும் டயர்டாக இருந்தால் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோங்க. அவங்கள பார்த்தாலே நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியே கிடைக்குங்க. ஸோ நீங்கள் யாரை செலிப்ரிட்டியாக நினைக்கிறீங்களோ அவங்களோட பாடி லாங்குவேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.
சும்மா இந்த கூன் விழுந்த மாதிரி நடக்கிறது, இல்லை சோர்வாக நடக்கிறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. நம்மளோட பாடி லாங்குவேஜ் சும்மா கெத்தாக அப்படியே செலிப்ரிட்டி மாதிரி இருக்கணுங்க. நானும் அப்படி தாங்க நினைக்கிறேன், ஆனால் எங்கே நடக்க முடியுது, கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் டயர்ட் ஆகிடுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போது நீங்கள் எப்படி உங்களோட பாடி லாங்குவேஜை டெவலப் பண்ணணுன்னா ஒன்றுமே இல்லைங்க, வெரி சிம்பிள். தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து ஒரு 3 வீக்ஸ் நீங்கள் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு கம்பீரமான நடை உங்களுக்குள்ளே தானாகவே வந்துடுங்க. ஸோ ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதுக்காக ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு நான் இவ்வளோ வெயிட்டு தூக்குவேன், அவ்வளோ வெயிட்டு தூக்குவேன் அப்படிங்கிறதெல்லாம் வேணாங்க. சாதாரணமாக உங்களால் ஈஸியாக என்ன பண்ண முடியுமோ அந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸை நீங்கள் பண்ணுங்கள். நம்மளோட பாடி லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா நமக்கே நம்மளை ரொம்ப பிடிக்குங்க. நமக்கே நம்ம ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருப்போம். நமக்கே நம்மளை பிடிச்சாதான் மற்றவங்களுக்கும் நம்மளை பிடிக்குங்க. ஸோ இந்த பாடி லாங்குவேஜை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. 4th பாயிண்ட் என்னென்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூட். நமக்கு எப்போவுமே பாசிட்டிவாக தான் நடக்கும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் ஒரு 50% இருக்கிற எல்லாருமே பயத்தோடு தாங்க வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் தொடங்கும் போதும் அதே பயத்தோடு தான், இன்றைக்கி இப்படி நடந்துருமோ, இல்லை நாளைக்கு அப்படி நடந்துருமோ, இது இப்படி இருக்குமோ, அது அப்படி இருக்குமோ அப்படிங்கிற பயத்திலே தாங்க நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் காலையில் எழுந்ததும் நீங்கள் இன்றைக்கி என்ன வேலை தொடங்க போகிறீங்களோ அந்த வேலையை பற்றி ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்து யோசிங்க. யோசிச்சுட்டு இந்த வேலையை எந்த மாதிரி செஞ்சால் நமக்கு பாசிட்டிவாக முடியும் அப்படின்னு பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ணிவிட்டு இது நம்மளால் முடியும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளவே சொல்லிக்கோங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதாங்க நமக்கு நடக்கும். ஸோ பாசிட்டிவாக திங்க் பண்ணால் கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் நடக்கும். 5th பாயிண்ட் லிசனிங் ஸ்கில். நிறைய பேர் ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு சரியான லிசனிங் ஸ்கில் இல்லாதது தாங்க. ஒரு நண்பர் நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை பேச போகிறாருன்னா அவர் அதை பற்றி பேச ஆரம்பித்ததுமே நமக்கு அந்த விஷயத்தை பற்றி என்ன தெரியுமோ அதை பற்றி கடகடன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவோம். உதாரணத்துக்கு நம்ம நண்பர் இப்போ ஒரு பொன்னியின் செல்வன் படத்தை பார்த்துட்டு அவர் அதை பற்றி ஒரு விஷயத்த சொல்ல வராருன்னு வச்சுக்கோங்களேன். நாம் என்ன சொல்லுவோம், ஓ பொன்னியின் செல்வனா, அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது ஒரு புக்கே என்கிட்ட இருக்குது, நான் சின்ன வயசுலேருந்தே அது பொன்னியின் செல்வனோட ரசிகை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையெல்லாம் நம்ம சொல்ல ஆரம்பிப்போம். ஆனால் அவர் சொல்ல வந்த விஷயமே வேறையாக இருக்கும். ஸோ முதல்ல அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு அதை பற்றி என்ன தெரியுமோ அதை நம்ம அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கலாம். ஏன்னா அவர் சொல்ல வர விஷயம் நமக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். அவர் சொல்கிறது மூலிமா நம்ம அதை தெரிஞ்சுக்கவும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கூர்ந்து கவனிக்கும் போது பெரிய விஷயங்களை கூட நம்ம கவனிக்க ஆரம்பிப்போங்க. இது மூலிமா நமக்கு பல நன்மைகள் கிடைக்குங்க. ஸோ மற்றவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் நம்மளோட லிசனிங் ஸ்கில்லும் இம்ப்ரூவ் ஆகும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.